பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழர்சாமி அம்மா அவர்களை அருளாசியோடு என் தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் பணிவான சமர்ப்பணங்களை எடுத்து வைக்கின்றேன். கரூர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா. அதிமுகவில் இருந்து விலகியதால் இனி 1000 ஆண்டுகள் இந்த மண்ணிலே விஜயபாஸ்கர் வாழ்வார். தாவேகாவிலே சேர்வதால் விஜயபாஸ்கருக்கு இனிமேல் இந்த மண்ணிலே சாவே கிடையாது. எல்லோருக்கும் பிறப்பும் இறப்பும் ஒரு முறைதான். இருப்பது ஓர் உயிர். அது நம்மை வாழ வைத்த கழகத்திற்காக நாம் வாழ்ந்து காட்டினால் வரலாறு, இல்லையே அது தகராறு. இப்போது கரூர் விஜயபாஸ்கர் தகராறை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்ம முதல்வர் விஜய் ஊதுகின்ற மகிடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே மயங்கி கிடக்கிறார்கள் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கட்சியை எதிர்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து விஜய் ஊதுகிற மகிடிக்கு மயக்கம் அடைந்து வருகிறார்கள். அதிலே கரூர் விஜயபாஸ்கர் இரட்டை இலையிலே வெற்றி பெற்று மயங்கி போன 6வது சட்டமன்ற உறுப்பினர். எங்கே போய் நிற்குமோ இந்த ஜனநாயக கேலி கூத்து? இப்படி தொடர்ந்து கொஞ்சமும் கூச்சமில்லாமல் அச்சமின்றி அரங்கேற்றி வருகின்ற அரசியல் அலங்கோலத்தை தட்டி கேட்பதற்கு விஜயின் மகுடிக்கு மயங்கி கிடக்கிற தமிழ் சமுதாயத்திற்கு இப்போது வேண்டுமானால் துணிச்சல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனி இப்படியே தான் காலம் போகும் என்று மாண்புமிகு முதல்வர் விஜய் நினைத்தால் அது தவறு. விரைவிலேயே தயாராகுங்கள் முதல்வர் அவர்களே. தமிழ் சமுதாயம் உங்களுக்கு துணிச்சலான முடிவை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக திருவிழாவிலே அடுத்தடுத்து ஆள் பிடிக்கிற வேளையில் சளைக்காமல் சாதித்து காட்டி வருகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இது எதை காட்டுகிறது என்றால், கோயில் திருவிழாவிலே பிள்ளை பிடிக்கிறவர்களுக்கும் ஜனநாயக திருவிழாவிலே ஆள் பிடிக்கிறவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதுதான் இப்போது நமக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றி கழக அரசுக்கு பெரும்பான்மை பலம் கிடைக்கிற வகையிலே இன்னும் 12 சட்டசபை தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்த மாண்புமிகு தாவேகா தலைமையில விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதுவரை இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகள் இந்த தமிழ்நாட்டிலே அரங்கேற்றம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். என்ன செய்வது? காற்று தாவேகா பக்கம் வீசுகிறது. ஆகவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அந்த பழமொழியை உண்மை மொழியாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களே, காற்று திசை மாறும். அப்படி காற்று திசை மாறுகிற போது ஜனநாயகத்தினுடைய வலிமை என்னவென்று விஜய்க்கு அப்போதுதான் புரியும். இருந்தாலும் இந்த ஜனநாயக கேளுக்கூத்தை நடத்துகிற ஆணவம் அழிவை தரும் என்பதை சுட்டிக்காட்டி எச்சரிக்கையாக இன்றைக்கு எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டு, எத்தனை நாள் வாழ்ந்துவிட போகிறார் நம்முடைய கரூர் விஜயபாஸ்கர்? நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாமா? இது நியாயமா, தர்மமா என்று கேட்பதை தவிர வேறு வார்த்தைகள் இல்லை. நன்றி, வணக்கம்.